சந்தன மரம் வளர்ப்பது பற்றி நிறைய கேள்விகள் கேட்கறாங்க அண்ணா. ம். உண்மை என்னன்னு பல பேருக்கும் தெரியல. ம். ஆமாம். சந்தன மரம் பற்றி நிறைய தவறான தகவல்கள் பரவி இருக்கு. ம். அதுல உண்மை என்ன, பொய் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சந்தன மரம் வளர்ப்பது நல்ல முதலீடுன்னு கேள்விப்பட்டேன். ம். ஆனா அதை பற்றி நிறைய பயமுறுத்தும் தகவல்கள் இருக்கே. சந்தன மரம் வளர்ப்பது சட்டப்படி குற்றம்னு சொல்றாங்க. அது தவறான தகவல். ம். தமிழ்நாட்டில் பட்டா நிலங்களில் சந்தன மரம் வளர்க்க அரசு அனுமதி இருக்கிறது. ம். ஆ. மரம் வெட்டும் போது அரசு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும்னு கேள்விப்பட்டேன். இல்லை. ம். வனத்துறையின் அனுமதியுடன் ஏலம் விடும்போது கிடைக்கும் தொகையில் சுமார் 80 முதல் 90% வரை விவசாயிக்கே கிடைக்கும். சந்தன மரம் இருந்தா பாம்பு வரும்ன்றது உண்மையா? அது ஒரு கட்டுக்கதை. ம். பாம்புகளுக்கு வாசனை நுகரும் திறன் கிடையாது. ம். சந்தன மரம் நட்டா தானாகவே வளரும்னு சொல்றாங்க பாரு. அது சரியல்ல. ம். சந்தன மரம் ஒரு செமை பாரசைட் தாவரம். ம். அதனால் ஹோஸ்ட் பிளான்ட்டுடன் சேர்த்து வளர்க்க வேண்டும். மரம் வளர்ந்ததும் திருட்டு பயம்தான் இல்லையா? இப்போது மைக்ரோசிப் மற்றும் ஸ்மார்ட் சென்சர் போன்ற தொழில்நுட்பங்களால் மரங்களை பாதுகாக்க முடியும். சந்தன மரம் ஒரு நீண்ட கால முதலீடு. இதில் வைரம் பாய உருவாக 12 முதல் 15 ஆண்டுகள் ஆகும். சரியான முறையில் வளர்த்தால் இது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான முதலீடாக மாறும். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் SKTS சாண்டல்வுட் ஃபார்ம்ஸை தொடர்பு கொள்ளுங்கள்.